அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர். சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, எங்களோடு பேசு. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பித்தார். ஒவ்வொரு வார்த்தைகளும் வெண்கலத்தை போல வருவதாக இந்த தொண்டையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்ம எல்லோரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஏனென்றால் இந்த ஜெபம்தான் உன்னை தேவன் திரும்பி பார்க்கிற ஒரு இடம், திரும்பி பார்க்கிற ஒரு நேரம். அது தேவன் தான் யார் என்பதை நிரூபிக்கிற ஒரு தருணம் தான் அந்த ஜெபம். இந்த ஜெப வேலையில தான் நீ தேவனையோ தேவனோட மகிமையோ பார்க்கலாம். அவர் என்னை யார் கூப்பிடுறாங்கன்னு அவரும் உங்களை பார்ப்பார். இப்போ 2 பேரும் பார்க்கிற, 2 பேரும் சந்திக்கிற, 2 பேரும் உறவாடுகிற ஒரு இடம், ஒரு தருணம் தான் ஜெப வேலை. இன்னைக்கு ஜெபம் எப்படி இருக்கணும், சில தேவனோட பிள்ளைகள் எப்படி ஜெபித்தார்கள்னு பார்க்க போறேன். வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6:4 வாசிக்க கேட்கலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒருவேளை தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியம் உங்களுக்கு கொடுக்கலனா கூட ஜெபம் பண்ணுவதில் எப்படி இருக்கணும்? இடைவிடாமல். என்னது? இடைவிடாமல். நாங்களோ, இன்னைக்கு இந்த வசனத்தை உங்களால் சொல்லப்பட முடியாது. அதில் ஒரு மனம் கூட அந்த வசனத்தை உங்களால் ஒரு மனப்பட முடியாது. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஜெபம் பண்றது இடைவிடுறது இல்லை, தோன்றப்ப ஜெபம் பண்றது இல்லை. நமக்கு ஜெபம் பண்றது தான் தொழில். அப்போ இடையில நம்ம வேலையை செஞ்சுக்கணும். நீ அநேகருக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கூட தெரியாது. தேவனோட தாசனாகிய தானியேலோட ஜெபத்தை நீங்கள் பார்க்க போகும். இதுவரை ஒரு நாள் கூட நான் பாவின்னு சொல்லாமலோ, அந்த பாவிங்கிற வார்த்தையை அறிக்கை இடாமலோ நான் இதுவரையிலையும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முதல்ல அந்த அறிக்கை தான். ஒரு நாள் கூட சொல்லாமல் இருக்கிறது இல்லை. அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தானியேல் எப்படி ஜெபம் பண்ணினார், அவர் ஜெபம் எப்படி இருந்திருந்தால் ஜெபம் பண்ணுகிற போது கேப்ரியல் தூதன் பறந்து வந்திருப்பார். தானியேல் எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? தானியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். இப்படி நான் சொல்லி இப்படி சொல்லி ஜெபம் பண்ணவங்க யாருன்னு உங்க இருதயத்தில் கை வச்சு பார்த்தா தெரியும். இப்படி நான் சொல்லி, எப்படி சொல்லி வாசிக்கலாம். ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. அப்ப அவர் என்ன சொல்லு? என் பாவத்தை. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ரொம்ப பாவம் இல்லாம பரிசுத்தமா இருக்கீங்கன்னு சொல்லி. அப்படிலாம் இந்த பூமியில இருக்கவே முடியாது. என்ன இந்த மாதிரி பேசு அப்படின்னால இது பாவம் தான். கோபம் வந்தாலே பாவம் தான். எரிச்சல் வந்தா பாவம், முறுமுறுப்பு பாவம், சந்தேகம் பாவம், இப்படி அநேக பாவங்கள் இருக்கிறது. சகோதரனை திட்டுகிறது பாவம், பெற்ற தாய் தகப்பனை திட்டுகிறது பாவம், என் அண்ணன் ஒன்றுக்கு உதவ மாட்டான் சொல்றது பாவம்,
என் பிள்ளைங்க ஒன்றுக்கும் உபயோக மாட்டாங்க சொல்றது பாவம். அதெல்லாம் பாவம் மட்டுமல்ல, எரிநரகத்திற்கு பாத்திரவான் என்று இயேசு சொல்லுகிறார். அது எப்போ நரகம் எரிநரகத்தை குறித்து பேசுவோம் உங்களுக்கு. ஏன்னா அவரோட உபதேசம் உங்கள் இருதயத்தில் இல்லை, நீங்கள் எப்படி பாவம் பண்ணாமல் இருப்பீங்க? தானியேல் பாவம் செய்தார்னு வேதம் சொல்லவே இல்லை. சாப்பிட்றது கூட கறி மரக்கறி சாப்பிட்டு, இன்னும் ராஜாவோட போஜனத்தை நான் சாப்பிட்டு நான் என் சரீரத்தை பரிசுத்த குறைச்சலாக்க மாட்டேன்னு சொல்லி சாதாரண சாப்பாடை சாப்பிட்டவர். அதில் கூட பாவம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சவர். அவர் பாவம் பண்ணனான்னு வேதம் சொல்லலை. ஆனால் அவர் பாவத்தை அறிக்கை எடுக்கிறார். ஒருவேளை தெரியாமல் கோவப்பட்டிருந்தா, இல்லை தெரியாமல் வருத்தப்பட்டிருந்தா, இல்லை யார் மேலே தெரியாமல் எரிச்சல் வந்திருந்தா, இல்லை தேவையில்லாத வார்த்தையை சொல்லி இருந்தா, ஒருவேளை என் நாவுக்கு காவல் வைக்காமல் இருந்திருந்தா, என் உதடுகளை மூடாமல் இருந்தா, என் வாயை பொத்தி கொள்ளாமல் இருந்திருந்தா, மற்றவங்க பேசுகிறப்ப ஆமான்னு சொல்லி பேசியிருந்தா, ஏதேனும் பாவம் வந்திருக்குமோ என்று சொல்லி அதையும் ஒரு அறிக்கை எடுக்கிறார். நீங்கள்லாம் நல்ல ஊர்க்கதையை கேட்டு அவன் தப்பை சரின்னு சொல்றதையும் சரின்னு தப்புன்னு சொல்றதையும் அப்படியே கேட்டு பாவம் பண்றீங்களே, என்னையும் திருந்த போறீங்க. என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு, ஊழியக்காரன் சபையில் உள்ள ஒவ்வொருவரோட பாவத்தையும் அறிக்கையிடணும். ஆண்டவர் யார் யார் என்னென்ன செஞ்சாங்களோ என் ஜனங்களோட பாவங்களை மன்னியும் அப்படின்னு ஊழியக்காரன் அறிக்கையிடணும். அவன் பாவத்தையும் சொல்லணும், நீங்கள் உங்கள் பாவத்தையும் சொல்லணும். உங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே, தேவனோட பிள்ளைகள், இந்த சபையார், அவங்களோட பாவத்தையும் நீ அறிக்கையிடணும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை என்ன நேரத்தை கோவப்பட்டாங்களோ இனி அந்த மாதிரி படக்கூடாது, அந்த மாதிரி சபையாருக்கு எரிச்சல் வரக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லா சகோதரியும் உங்களுக்கு சகோதரி தான், எல்லாரும் அக்கா தங்கச்சி தான், சகோதர மகள் எல்லாரும் அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பிக்காக, தம்பி அண்ணனுக்காக உங்களோட பாவத்தை அறிக்கையிடுறது தான். பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். பாவத்தை அறிக்கையிட்டு, ஜனங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு, தேவனோட பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை செலுத்திக்கிட்டே இருந்தேன். உங்க தேவைக்கு இல்லை, தேவனோட பர்வதத்துக்காக நீ திறப்படனில் தேவன் உங்களுக்கு தரிசனமாவார். ஒரு அலையா சொல்லுமே, முன்பாய் செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். இந்த சாயங்கால வேளையிலே என்னை தொட்டான் என்று தானியேல் சொல்லுகிறார். இப்போ நிறைய தரிசனம் பார்க்கிறார் போல. முதல் தரிசனத்தில் நேர வானத்திலிருந்து கேபிரியேல் பறந்து வருகிறார். வந்து அந்திபலி நேர வேலையில் கணமுடியில் ஜோமன் எடுத்திருப்பாரு. தொட்ட உடனே அவர் தெரிஞ்சது, இதோ கேபிரியேல் வந்திருக்கிறார்னு சொல்லி. ஒரு அல்லையா சொல்லுமே, அதுதான் ஜெபம். இப்போ கேபிரியேல் வரணும்னா எப்படி ஜெபிக்கணும்? உன் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடணும், உன் ஜனங்களோட பாவத்தை அறிக்கையிடணும், தேவனோட பர்வதத்துக்காக ஜெபம் பண்ணணும். நீ நிறைய ஜெபம் கண்ணை மூடுனா இடுப்போலி எப்போ மறையும், கைவலி எப்போ மறையும், அவன் எப்போ பணம் கொடுப்பான், எப்போ இவங்க காசு கேட்காம இருப்பாங்க, கடன் வாங்கின எப்போ திருப்பி கேட்காம இருப்பான், நீ எப்போ அந்த வேலை நடக்கும் இந்த வேலை நடக்கும். இதுக்கு எதுக்கு கேபிரியேல் வரணும்? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப, இனி நீங்கள் ஜெபம் பண்ணணும்னா தரிசனத்தில் கேபிரியேல் வரணும். அந்த வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணணும். ஒரு நிலையை சொல்லுமே, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது, அப்படி எதற்காக? என் பாவத்துக்காக, என் ஜனங்களின் பாவத்துக்காக, பரிசுத்த பர்வதத்துக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய கேபிரியேல். இன்னைக்கு சொல்றேன், ஒரு நாளும் உனக்கு, உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் சரீர சுகத்துக்கு நீ ஜெபம் பண்ணினா ஒரு நாளும் கேபிரியேல் வர்றதில்லை. ஆனால் நீ உன் சரீரம் பலவீனப்பட்டு முடியாது இருக்கிற பொழுதும் அந்த வேலையில் நீ தேவனுக்காக ஜெபம் பண்ணு, அங்கே தேவன் நிற்பார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இவ்வளோ பலவீனங்களிலும் இவ்வளோ பாடுகளிலும் இவ்வளோ உபத்திரவங்களிலும் எனக்காக என் ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்றானேன்னு சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வாசிக்கலாம். காபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அந்தி பலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அதுதான் ஜெபம். நம்மளை தேவன் தொடணும், இல்லை தேவ தூதனாவது வந்து தொடணும், தேவனுடைய புருஷனாவது வந்து. அப்ப நம்மள அவர் எதிர்பார்க்கிறது தன் பாவங்களை அறிக்கையிட்டு, தன் ஜனங்களின் பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அப்போ கூட யாருக்காக ஜெபம் பண்ணாரு? தேவனுக்காக. ஐயோ, நான் அடிமையா இருக்கிறேனே, என் அடிமைத்தனம் மாறணும், என்னை ராஜாவை உயர்த்தணும், என்னை அதிபதி ஆக்கணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. நாம தான் என்ன உயர்த்துன்னு ஜெபம் பண்றோம். இன்னைக்கு சொல்றேன், தொழில் செய்கிற பிள்ளைகளே, நீங்க தேவனோட பருவத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க தொழிலை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இதுதான் ஜெபம். இப்போ முதல் தரிசனத்திலே கேப்ரியலை பறந்து வந்து கேப்ரியல் தொட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ ஜெபம்னா இப்படிதான் இருக்கணும், அதுதான் ஜெபம். இன்னும் என் சகோதரன் ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறார். அடுத்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் நிறைய பசிக்குது. ஆனால் பசி இருக்குன்னு அவர் சொல்லலை. ஆனால் ஜெபிக்கிற பொழுது அந்த பசியை தேவன் பார்த்தார். பார்த்த உடனே வானம் திறந்திருக்கிறதை இவர் பார்க்கிறார். வாசிப்போமா? வேற யாரும் அல்ல, என் சகோதரனாகிய பேதுரு தான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். 6ஆம் மணி நேரம், அது காலையா மாலையான்னு போடல, பட் 6ஆம் மணி நேரம் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அப்போனா சாயந்தரமாக தான் இருக்கும். அது காலைல 6 மணி ஜெபம் பண்ணால் பசி வராதுன்னு நினைக்கிறேன். ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். பசி வந்துருச்சு, சாப்பிட மனசு வந்துருச்சு, பசியா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. முதல்ல ஜெபத்தில் என்ன பண்ணணும்? முதல்ல கேப்ரியல், தேவனோட புருஷனாகிய கேப்ரியல் வரணும். அடுத்து நம்ம ஜெபத்தில் என்ன வரணும்? ஞான திருஷ்டி அடையணும். என்ன அடையணும்? ஞான திருஷ்டி அடைந்து. ஞான திருஷ்டிக்காரன் யார் தெரியுமா? தேவனுடைய தீர்க்கதரிசி மாதிரி ஒருவர். தேவனிடத்திலிருந்து ஞானத்தை வாங்கி அதில் திருஷ்டி அடைகிறவர்கள். ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும், ஞான திருஷ்டி அடைந்த உடனே வானம் திறந்திருக்கிறதே அவர் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஞான திருஷ்டி அடைந்தாதான் வானம் திறந்திருக்கிறதும் தேவனோட மகிமையை பார்க்க முடியும். அப்ப நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும், ஞான திருஷ்டி அடைகிற ஜெபமாய், வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிற ஜெபமாய், வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல, 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதை. அப்ப ஜெபம்ல ஞான திருஷ்டி அடையணும், வானம் திறந்திருக்கிறத பார்க்கணும், அதிலிருந்து என்ன தரிசனங்கள் வருகிறது என்பதை காண்கிறவர்களா இருக்கணும். அப்படி இருக்கணும் ஜெபம்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. விடப்பட்டிருக்கிறதாகவும் அதில் பூமியிலே சகலவித 4 கால் ஜீவன்களும், சகலவிதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இது 2வது ஜெபம். முதல் ஜெபம் தானியேலோட ஜெபம், பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோட பரிசுத்த பர்வத்துக்காக தானியேல் ஜெபம் பண்ணின பொழுது தேவனோட புருஷனாகிய காபிரியல் இறங்கி வந்து தொட்டார். அது முதல் ஜெபம். 2வது ஜெபம் பேதுருவோட ஜெபம்.
பேதுரு மேல் வீட்டில் ஜெபித்த பொழுது ஞான திருஷ்டி அடைகிறார். வானம் திறந்திருக்கிறதையும் இவர் பசிக்கு அங்கு உள்ளவர்கள் ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த ஜெபம் அவர் பிரியமாக இருந்ததுனாலே பேதுருவோட பசிக்கு தேவன் வானத்திலிருந்து கூட இறக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். சாப்பிட மனசு வந்துருச்சு. அங்க அவர்கள் ஆயத்தம் பண்ணுகிறார்கள். என்ன பண்றாங்க? சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப எவ்வளவு தேவன் அந்த ஜெபத்தை பேதுருவை தேவன் நேசித்திருந்தால் அந்த சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லி ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறக்க வைத்து வானத்திலிருந்து ஒரு கூடை இறக்கி கொடுத்திருப்பாரே. ஆனால் அதுதான் ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதுதான் ஜெபம். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அப்ப அங்க இருந்தவர்கள் பேதுருக்கு நேரமாயிருச்சு, ஜெபவேளை முடிஞ்சிருச்சு, சாப்பிடுவாரு, பசியா இருக்கிறான்னு பேதுரு சொன்னாரா சொல்லலன்னு எழுதப்படல. ஆனால் அவர்கள் ஆயத்தம் பண்ணுகிறார்கள் ஆகாரத்தை. அப்ப என் தாசன் என் அப்போஸ்தலன் என்னை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான், அவர்கள் என்ன ஆயத்தம் பண்ணுகிறது என்று சொல்லி தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை ஒரு ஞான திருஷ்டி அடையும்படி செய்து அந்த கூடை தேவன் இறக்கி வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களும் மகிமையும் வாங்குகிற ஒரு இடம், வாங்குகிற ஒரு நேரம், வாங்குகிற ஒரு தருணம் தான் ஜெப வேலை. அப்ப அவர் உன்னையும் பார்க்கிறாரு, நீயும் அவரையும் அவரோட மகிமை பார்க்குறீங்க. இதுதான் ஜெப வேலை. அப்ப பேதுரு ஜெபம் பண்றப்பே பேதுருக்கு பசிக்குதுங்கிறத தேவன் பார்த்தார். அப்ப அவர்கள் ஆயத்தம் பண்ணுகிறதுக்கு முன்பு தேவன் ஞான திருஷ்டி அடையும்படி செய்து வானத்தை திறந்து தாம் பேதுருக்காக ஆயத்தம் பண்ணினதை அந்த கூட்டை இந்த பூமியில இறக்கி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பேதுரும் தரிசனங்களை பார்க்கிறார், தேவனும் பேதுருவோட விண்ணப்பங்களையும் பசியையும் பார்க்கிறார். அந்த ரெண்டு பேரும் பார்க்கிற, ரெண்டு பேரோட காரியங்களும் சஞ்சரிக்கிற ஒரு இடம்தான் ஜெப வேலை. ஏதோ விண்ணப்பம் பண்ற இடம், விண்ணப்பம் பண்ற வேலை கிடையாது. ஜெபம் என்பது காபிரியல் இறங்கி வரணும், தேவதூதன் பறந்து வருகிற நேரம். அது உன்னோட பசி, உன்னோட காரியத்தை தேவன் அறிஞ்சு அதுக்கு பதில் கொடுக்கணும். அதுதான் ஜெபம். நீ மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து அவர் பதில் கொடுக்குறாரா கொடுக்கலான்னு தெரியலன்னா அது என்ன ஜெபம்? அது ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டு இருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். பூமியில் உள்ள சகல விதமானதையும் கொடுத்தான், கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தமும் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இதுதான் ஜெபம். அப்ப ஜெபம் இப்படி இருக்கணும். நீ ஜெபிக்கிற பிரயாசங்களும் அந்த தியாகத்தை பார்த்து தேவன் நம்முடைய தூதனை, நம்முடைய தாசனை, புருஷனை அனுப்புனா எழுந்திரு, அடித்து புசி என்று ஒரு சத்தமும் உண்டாயிற்று. இப்போ தேவனோட சத்தம் வருகிறது, ஞான திருஷ்டி வருகிறது, தேவனோட தரிசனம் வருகிறது, புஸ்திக்கு ஆகாரமும் வருகிறது. அதுதான் ஜெபம். தானியேல் ஜெபித்த பொழுது கேப்ரியேல் வருகிறார், தொட்டார். அதுக்கப்புறம் அவர் என்னென்ன சொன்னான்னு சொல்லல, அதில் வேறு வேறு சங்கதிகள் இருக்கிறது, பின்னாளில் பார்ப்போம். அப்போ உங்கள் ஜெபம் தானியேலை போல ஜெபமாக இருக்கணும். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, உங்களுடைய ஜனங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோட பருவத்துக்காக ஜெபம் பண்ணினா தேவனோட புருஷன் இறங்கி வருவார். அடுத்து பேதுருவை போல நீ மேல் வீட்டிலே நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களே, ஆனால் உங்களுக்கு பசி எடுத்தாலும் தேவன் ஒரு உங்களை ஞான திருஷ்டி அடையும்படி செய்து உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அதை புசிக்கும்படி அவர் சத்தமும் உங்களுக்கு புறப்பட்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இது 2வது ஜெபம். 3வது ஒரு ஜெபத்தை பார்க்க போகும். அதுதான் தேவனோட மனுஷனாகிய கொர்நேலியின் ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே.
அவர் பேதுருவை போல பெரிய அப்போஸ்தலனோ தானியேலை போல தீர்க்கதரிசியோ இல்லை. தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். ஒரு அல்லையா சொல்லுமே. ஏன்னா நீங்கள் சில பேர் சொல்லிடலாம், அவர் தீர்க்கதரிசி அப்படி ஜெபம் பண்ணாரு, இவர் அப்போஸ்தலன் இப்படி ஜெபம் பண்ணாரு. உங்களை போல சாதாரண ஒரு மனுஷன்தான் கொர்நேலியு. ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். அவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணுகிறார். என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 10:30. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9 மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப என்னென்ன டைம்ல ஜெபம் பண்றாங்க? 6 மணி வேலை, 9 மணி வேலை, அந்தி சாயம் வேலை, ராத்திரி வேலை. என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்ன, அவர் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார் உபவாசித்து. இது காலம் 9 மணி வேலையாக தான் இருக்கும். என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த 9 மணி வேலை தான் பேதுருவும் யோவானும் எருசலேம் தேவாலயத்துக்கு போனது. அதுவும் ஜெப வேலை தான். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜெப வேலையாகிய 9 மணி நேரத்திலே 9 மணி நேரத்திலே ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அது 9 மணி வேலை ஜெப வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. ஏன்னா 9 மணி வேலையிலே 9 மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இது ஜெப வேலையாகி 9 மணி நேரம். இப்போ இந்த 9 மணி பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போய் இந்த 9 மணி வேலை கொர்நேலியுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி அந்த 9 மணி நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணாரு? வேற தேவன் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. இப்போ ஏதோ இந்த நேரம் மிகப்பெரிய முக்கியமான நேரமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. 9 மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. நீ உங்க வீட்டில் ஜெபம் பண்ணாலும் இப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என்ன கேட்கப்பட்டது? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நமக்கு என்னைக்காவது அப்படி பதில் வந்திருக்கா? உன் ஜெபத்தை கேட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரா? ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. உன் தானமும் தர்மங்களும் தேவ சந்நிதியிலே நினைத்தருளப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. ஒரு தடவை கூட நம்ம இந்த தர்மத்தை குறித்து பேசணும். தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே தர்ம காரியத்தை குறித்து நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தர்மம் பண்ணுங்கள், தர்ம காரியத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லி வாசிக்கலாம். கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அப்ப தானங்களையும் தர்மங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிலாம் நினைச்சாதான் உன்னெல்லாம் காப்பாற்றுவார். உன்ன, உன் பிள்ளைய, உன் பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளை 4 சந்ததி. நீ கொடுக்கறது என்னவோ 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ, ஆனால் அவருக்காக கொடுக்குறல்ல, அதை அவர் நினைவில் வச்சிருப்பார். இப்போ முதல் ஜெபம் தானியேலை போல பாவங்களை அறிக்கையிட்டு தன்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களையும் அறிக்கையிட்டு தேவனோட பரிசுத்த பருவத்துக்காக ஜெபம் பண்ணணும். தேவனோட புருஷனாகிய காபிரியேல் வரணும். அது முதல் ஜெபம். 2வது, பேதுருவை போல பசி அடைந்தாலும் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஞான திருச்சி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் தேவன் கொடுக்கிற ஆகாரங்களையும் அதோடு கூட அவருடைய சத்தத்தையும் நீங்கள் கேட்கலாம். அது 2வது ஜெபம். 3வது ஜெபம் கொர்நேலியு ஜெபம். இந்த கொர்நேலியு 9 மணி வேளையில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி பிரகாசம் உள்ள தேவனோட புருஷன் ஒருவன் வந்து சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதுதான் ஜெபம். கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சன்னதியிலே நினைத்தருளப்பட்டது. அது சொல்றதுக்கு ஒருத்தர் வாரார். பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிறார். 7 வானத்திற்கு மேலே சியோனிலிருந்து தேவனோட பரிசுத்த பருவத்திலிருந்து
புறப்பட்டு பூமியில இருக்கிற ஒரு மனுஷனை வந்து பார்த்து இந்த 2 பதில சொல்லணும்னா அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இதை இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆனால் கொர்நேலியு ஜெபம் பண்ணாரு, ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படி இல்லை. அந்த ஜெபம் எப்படி இருந்திருந்தால் தேவன் உடனே நம்முடைய தூத சேனைகளை கூப்பிட்டு, ஏய் என் தாசன் ஜெபிக்கிறான், நீ போய் இந்த பதிலை சொல்லிவிட்டு வா என்று சொல்லி அனுப்பியிருக்கு. இப்போ எவ்வளவாய் தேவன் கவனித்திருக்கிறார், இப்போ எவ்வளவு அந்த ஜெபத்தை அவர் விரும்பி இருக்கிறார், அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவசன்னதியில் நினைத்தருளப்பட்டது. ஜெபம் மாத்திரமல்ல, அந்த தானம் தர்மங்களும் அப்படி இருக்கணும். முதல்ல சபையார் எப்படி ஜெபம் பண்ணணும், முதல்ல சபையாருக்கு என்ன வேலை, அப்படியே உட்கார்றது, எழுந்திரிக்கிறது, சாப்பிட்றது, எங்கள் வழி அது ஒரு ஜெபம் பண்ணுறது, அதுதான் வேலையா? நீங்கள்லாம் ஊழியக்காரனுக்கு ஊக்கமாக ஜெபம் இதுவரையிலும் பண்ணினீங்களான்னு தெரியல, பண்ண மாதிரி தெரியல. ஆனால் சத்தமாக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டீங்க. நிறைய வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்படி தான் சபையார் இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணுமா? நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி தான் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி வரும் ஊக்கம்? வாசிப்போமா. முதலாவது ஜெபம் கேப்ரியல் புறப்பட்டு வந்து தொட்டு பதில் கொடுக்கிற ஜெபம். 2வது ஜெபம் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் வானத்திலிருந்து ஆகாரம் இறங்கி வருகிறதையும் அதை புசிக்கும்படி சொல்லுகிற கேட்கிற சத்தமுள்ள ஜெபம் 2வது ஜெபம். 3வது ஜெபம் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு தூதன் வந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிற ஜெபம். 4வது ஒரு ஜெபம் சபையார் ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபம். அது அந்த ஜெபம் இந்த பூமியை அசைக்கிற ஜெபம். அது ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. சபையார் ஜெபிக்கிற ஜெபம் இந்த பூமியை அதிருமா? அதிருதா? ஊக்கமா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இல்லை எனக்கு பூமி அதிருதா? இல்லை அதிர்ந்து இருக்கா? வாசிப்போமா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதான் சபையார் ஜெபிக்கிற ஜெபம். சபையார் இப்படி ஜெபிக்கணும், அதுதான் ஜெபம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இப்போ இருதயத்திலிருந்து தானா வரணும். இப்போ தேவன் உங்களுக்கு ஏவுதலை கொடுத்து ஊழியக்காரனுக்கே தெரியாம நீங்க ஜெபம் பண்ணி, இந்த விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும், இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணணும், தேவன் இதை கொடுப்பேன்னு சொன்னாரு, தேவன் கொடுத்தாரு அப்படின்னு சாட்சி சொல்லணும். அப்படி நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணணும். உன் பிள்ளைகள்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி எந்த வீட்டில் ஜெபம் பண்ணல அந்த வீட்டுக்கு நான் தேடி வரணும். என்ன வரணும்? எங்க இருக்கிறேனோ அங்கே வந்து தேவதூதன் அழைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரணும். நான் கதவு தட்டுறப்ப கண்டுபிடிக்கணும். ஊழியக்காரன் வந்துட்டான், கதவு தட்டிறான், நம்ம ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லணும். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இந்த அனுபவமோ இல்லை இந்த அனுபவத்துக்கு பயிற்சியோ முயற்சியோ பண்ணியிருக்கீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னது? அப்படியே வர்றது போறது வர்றதானா? ஏன் அந்த வெறியும் வைராக்கியமும் வரல? ஆனால் ஒருத்தவங்களா ஃபோன் பண்ணி கதையா உங்கள் வீட்டில் நடந்தது என்ன, இவங்க வீட்டில் நடந்தது என்ன, அவன் என்ன பார்த்தான், அவன் யார் கூட பேசுனான், இவன் யார் கூட பேசுனான், இதெல்லாம் பேசுகிற உனக்கு தேவனை நோக்கி ஏன் ஜெபம் பண்ண உனக்கு அந்த வைராக்கியம் வரல? அப்போ உங்களுக்கு தேவனை நெருங்கி வாழ்கிற தேவனுக்காக, தேவனோட பர்வதத்துக்காக, ஊழியக்காரனுக்காக எதுவுமே ஜெபம் பண்ண மாட்டீங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இவர்கள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறான். அங்கே தேவதூதன் வந்து நின்றான். அதுதான் ஜெபம். ஊழியக்காரன் தூங்குறானான்னு பார்க்காத, நீ ஊழியக்காரனுக்காக என்ன ஜெபம் பண்றேன்னு பார். பேதுரு என்ன பண்ணி கொண்டிருந்தார்? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். ஆனாலும் இந்த சபையாரோட ஜெபம் அங்கே தேவதூதனை அழைத்து வந்தது. ஒரு பெரிய வெளிச்சம் வானத்திலிருந்து இறங்கி வரும்படி செய்தது. வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. யாரு? பேதுருவோட ஜெபம் அல்ல, சபையாரின் ஊக்கமான ஜெபம். தேவதூதனை அழைத்து வந்தது. தேவனிடத்திலிருந்து வெளிச்சங்களை பிரகாசிக்கும்படி செய்தது. பேதுருவோட விலாவை தட்டும்படி செய்தது. அவர்கள் வருகிற போது இரும்பு கதவு தானாய் திறக்கும்படி செய்தது. அப்ப எப்படி சபையார் இருக்கணும்? உங்க தேவைகளுக்காகவே நீங்க வர்றது சபையார் இல்லை. தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வரணும். யார் வீட்டில் நீங்க ஜெபம் நடத்துறீங்களோ அதுக்கு தேவன் பதில் கொடுத்தானா ஜெபம் பண்ணும்போது நாங்க இருப்பேன். அதுதான் ஜெபம். தேவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியல, ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போய் சொல்லுகிறாள், பேதுரு வந்துட்டாங்கன்னு சொல்லு. முதலாவது தானியேலோட ஜெபம். தேவதூதனாகி கேப்ரியல் பறந்து வந்து தொடுகிற ஜெபம். இரண்டாவது பேதுருவோட ஜெபம். ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் கூடு இறங்கி வருகிறதையும் அடித்து புசி என்கிற தேவனோட சத்தத்தையும் கேட்கிற ஜெபம். மூன்றாவது கொர்நேலியு ஜெபம். ஜெப வேளையில ஜெபிக்கிற பொழுது பிரகாசம் உள்ள தேவதூதன் இறங்கி வந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிற மூன்றாவது ஜெபம். நாலாவது ஜெபம் சபையாரின் ஊக்கமான ஜெபம். அந்த ஊக்கமாய் சபையார் ஜெபித்த பொழுது எங்கே சிறைச்சாலையில் பேதுரு இருந்தாரோ அங்கே தேவதூதன் இறங்கி வந்து வானத்திலிருந்து வெளிச்சம் இறங்கி வந்து சங்கிலிகளை அறுத்து கதவுகளை தானாய் திறக்க செய்து ஜெபித்த இடத்திற்கே அழைத்து வந்த ஜெபம் அது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சபையாரே முடிவு செய்து எல்லோரும் கண்களை மூடும். தேவனிடத்திலே கேள், ஐயா நான் தானியேலை போல ஜெபிக்க வேண்டும். சிலர் நீங்க பேதுருவை போல ஜெபிக்க வேண்டும். சிலர் கேட்கலாம், ஐயோ நான் கொர்நேலியுவை போல ஜெபிக்க வேண்டும். அன்னைக்கு இருந்த சபையாரை போல. அன்னைக்கெல்லாம் எவ்வளவு உபத்திரம் தெரியுமா சபையாருக்கு? இயேசுதான் தெய்வம் சொன்னா அடிப்பாங்க, வெட்டுவாங்க, கூடுனா கொலை செய்வாங்க. அந்த நேரத்தில் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. தேவன் உங்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து வீடு, மனைவி, பிள்ளைகள், வண்டி, வாகனம், வேலை, சம்பளம் எல்லாம் கொடுத்து உங்களால் இந்த ஊழியக்காரன் 1 மணி நேரம் ஊக்கமா ஜெபம் பண்ண முடியல. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க பாரு.
நான் சொல்லலைனாலும் நீங்கெல்லாம் என் சபையார் சொல்றதுக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கீங்களான்னு பாருங்க. ஊக்கமா ஜெபம் பண்றவங்க இல்ல, ஜெபம்னு வாயால சொல்றவங்க இருக்காங்க, ஊக்கமான ஜெபம் இல்லை. ஊழியக்காரன் மேல பாசமா இருக்கிறவங்க இல்ல, பாசமா இருக்கிறது போல இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இந்த சபையை நேசிக்கிறவங்க இல்ல, நேசிக்கிறது போல இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அவரவர்கள் காரியத்துக்காக தான் இருக்கீங்க. யாரும் தேவனுக்கும் தேவனோட ராஜ்யத்துக்கும் திறப்பில் நிற்கிறவர்கள் இல்லை. இது ஒரு கடமையா நினைக்கிறீங்க. அதனால உங்க ஜெபத்துக்கு பதில் வரல, உங்களை தேவன் வந்து பார்க்கல, நீங்களும் தேவனோட தரிசனங்களை பார்க்கல, உங்களாலையும் தேவனை பார்க்க முடியல. ஊழியம் செய்கிறவர்களும் இது ஒரு கடமை நினைக்கிறீங்க. சபையாரும் நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவோம், நீ ஜெபம் பண்ண ஒரு வார்த்தை ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க, அப்படிதான் இருக்கீங்களே தவிர யாரும் இந்த பரிசுத்த பருவத்துக்காக ஊக்கமா ஜெபிக்கல, இதுவரை ஜெபிக்கல. ஒருவேளை இந்த உபதேசம் கேட்டு நீ ஜெபிப்பீர்களே, ஆனால் நீங்க ஜெபிக்கிறப்ப உங்க வீட்டுக்கு கதவை தட்டுவான் இந்த பால் ஜோஸ். ஒரு அலையே சொல்லுவோமே, இது கடமை இல்லை, நம்ம ஊழியம். நம்ம ஆண்டவர் நமக்காக சிலுவைக்கு போனார், பாடுபட்டார், அவரோட ராஜ்யம் கட்டப்படணும். ஒரு சிந்தனை ரத்தம் வீணாய் போயிடக்கூடாது. ஒரு கூட்டம் மக்களை தேவனுக்காக ஆயத்தப்படுத்தணும். ஏதாவது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஊக்கமாவது ஜெபம் பண்ணணும். கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஜெபம் பண்ணலாமே. இப்படி தான் ஜெபம் பண்ணணும். அவர் பட்ட பாடுகள், அவர் அடிக்கப்பட்ட அடி, அவர் அடி வாங்கின அடி, அதுக்காகவாது ஒப்பு கொடுங்கள். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. ஆண்டவரே, இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்களை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். ஆனால் இவர்கள் எவ்வளவாய் உம்மையும் உடைய ஊழியக்காரனை நேசிக்கிறார் என்பதையும் நீர் அறிவீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இனி தன் பாவத்தை அறிக்கையிட்டு இந்த பருவத்துக்காக தானியேலை போலவும், ஆண்டவரே பேதுருவை போலவும், கொர்நேலியை போலவும், சபையாரை போலவும் என் ஜனங்களும் என் ஊழியத்தில் உள்ளவர்களும் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபாவியை அருள்வீராக. இந்த செய்தியின்படி இவர்கள் வாழ்வார்களாக. இவர்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியத்தையும் பெரிய ஊக்கத்தையும் பெரிய ஜெபாவியையும், ஐயோ தரிசனத்தை காண வேண்டும், தேவனை காண வேண்டும், மகிமையை பார்க்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தையும் தந்து அருள்வீராக. வந்த என் ஜனங்களை ஆசீர்வதி, இந்த ஜெப வேலையை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.